சம்மர் வேற ஆரம்பிச்சிருச்சு. பசங்களுக்கு வேற லீவ் விட்டாங்க. இவங்க காலையில் விடிஞ்சா போய் பொழுது சாஞ்சாதான் வீட்டுக்குள்ளே வராங்க. சாப்பிட்டாங்களா சாப்பிடலான்னு தெரிய மாட்டேங்க. நம்ம ஏதாவது கேட்டோம்னா எப்போ பார்த்தாலும் இந்த இட்லி தோசையே கொடுக்குறீங்களே, ரொம்ப போர் அடிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வேற பண்ணுறாங்க. இப்படின்னு ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸுக்கு ஏன்ட்ட ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கு. ஹை ப்ரோட்டீன், ஃபைபர் கண்டென்ட் அண்ட் அயன் கண்டென்ட் இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். நம்ம இன்னைக்கு வாழைத்தண்டை வச்சு ஒரு அடை பண்ண போகிறோம். வாழைத்தண்டில் அடையா அப்படின்னு யோசிக்காதீங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து கடலைப்பருப்பு, அரிசி, பாசிப்பருப்புலாம் போட்டு ஒரு அடை பண்ண போகிறோம். இது வயிறுக்கும் பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த அடை எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாழைத்தண்டு ஒரு 100லேருந்து 150 கிராம், கடலைப்பருப்பு 150 கிராம், பாசிப்பருப்பு 150 கிராம், அரிசி 150 கிராம், காஞ்ச மிளகா 2லேருந்து 3, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை 1 கொத்து, கடலெண்ணெய், உப்பு, இந்த வாழைத்தண்டு வந்து எவ்வளோ பொடியை நறுக்க முடியுமோ நறுக்குங்க. முடிஞ்சால் இளம் தண்டாக வாங்கினா கொஞ்சம் முத்திச்சுன்னா நார் இருக்கும், நம்ம அந்த அடைக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த வெளிப்பக்கம் இருக்கிற தோல் எடுத்துருங்க. எடுத்துட்டு எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்குங்க. பாருங்கள், நான் வந்து இளம் தண்டு யூஸ் பண்ணுறேன். நார் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் முத்துன தண்டு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இப்படி கட் பண்ணுறப்ப நார் வரும். அதை க்ளீன் பண்ணுறது பண்ணலாம், பட் அது கொஞ்சம் பெரிய வேலை. வாயில் சிக்கிச்சுன்னா அடைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த வாழைத்தண்டு வந்து சில பேர் இந்த அடைக்கு அரைச்சி போடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அரைச்சி போட்டிங்கன்னா பர்பஸே இல்லை. நம்ம எந்த அளவுக்கு சவைச்சு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது, சலைவாசி கிட்ட. நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாதியே கம்மியாயிடும். அதே மாதிரி இது வாயில் தட்டுப்பட்டால் தான் டேஸ்ட்டு. நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழைத்தண்டோட ஃப்ளேவர் கூட இருக்காது, உங்களுக்கு தெரியாது. அந்த வாழைத்தண்டுக்கு பெருசாக ஃப்ளேவர் கிடையாது, நம்ம இதோட ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் தான் அதோட ஃப்ளேவர் தான். அது எதுவுமே இருக்காது, ரொம்ப நார்மல் அடை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா வாயில் கொஞ்சம் தட்டுப்படும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இந்த தண்ணியில் போடுறது இந்த வாழைத்தண்டு கொஞ்சம் கருக்காமல் இருக்கிறது தான். இந்த வாழைத்தண்டை வந்து இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கணும். முடிஞ்சால் இன்னும் கூட பொடியாக நறுக்குங்க, அது உங்கள் திறமை. பட் மினிமம் இந்த அளவுக்கு பொடியாக நறுக்குனா தான் இந்த அடைக்கு நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வாயில் தட்டுப்பட்டால் நல்லா இருக்காது. ஒரு சின்ன பீஸ் எடுத்து காட்டேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடுத்தது நான் வந்து இந்த கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அரிசி, இந்த காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லது. அப்போ தான் அடை வந்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சம் ஊறாமல் இருந்தால் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும் அடை. இப்போ இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு, அரிசி, பாசிப்பருப்பு, காஞ்ச மிளகா இதை வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திப்பியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த அடை வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி தோசை மாதிரி ஆகிடும். முதல்ல வந்து தண்ணி விடாமல் அரைங்க. இந்த இதை அப்படி வடிகட்டிட்டு இதை தண்ணி விடாமல் அரைங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா அதில் வந்து இந்த தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். முதல்ல அரைச்சி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு. நாங்கள் வந்து அரைக்கிறப்போ வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். நம்ம வந்து இந்த பருப்பு உடைக்கு அரைப்போம்ல அந்த கன்சிஸ்டன்சி, அதாவது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வாயில் கொஞ்சம் தட்டுப்படுற அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான ஒரு பதம். இது அடைக்கு ஊற்றினா நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், டேஸ்டியாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதோட அந்த வெங்காயம், கருவேப்பிலை, அதே மாதிரி உப்பு, அப்புறம் வந்து இந்த வாழைத்தண்டு இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த அரைச்ச கடலைப்பருப்பு, அரிசி, பாசிப்பருப்போட ப்ளஸ் வரமிளகாவோட நான் வந்து இந்த வாழைத்தண்டு தான் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு.
இந்த பொடியாக நறுக்குனா வாழைத்தண்டை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வாழைத்தண்டு வேணால் கம்மியாக போட்டுக்கலாம். பட் வந்து இது வாயில் தட்டுப்படுற அளவுக்கு போடுங்க. அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாலும் போடாதீங்க. போட்டிங்கன்னா இந்த அடையே அந்த கன்சிஸ்டன்சி தோசை மாதிரி வராது. அது வந்து அதை ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்து ஒரு அளவாக போடுங்க. அதே மாதிரி வெங்காயமே இந்த மாவுக்கு எவ்வளோ, இந்த நம்ம அரைச்ச மாவுக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை போடுங்க. நீங்கள் ரொம்ப வெங்காயம் போட்டிங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கே வராது. கருவேப்பிலை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் வந்து கருவேப்பிலை நறுக்கியிருக்கேன். முழுசாக போடாதீங்க, கொஞ்சம் நறுக்கி போடுங்க. அதே மாதிரி இப்போ பருப்பு நிறைய யூஸ் பண்ணுறதுனால பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். டைஜஷனுக்கு நல்லது. இந்த அடைக்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து தோசை மாதிரி உங்களுக்கு ஊற்ற வராது. ஸோ கொஞ்சம் சின்னதாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஊற்றுறது கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி பண்ணவும் முடியாது. ரொம்ப நைஸாக அரைச்சா தான் அந்த மாவு மாதிரி வரும். இது வந்து ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த கன்சிஸ்டன்சி போதும். இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் அடை ஈஸியாக ஊற்றலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த அடையை ஊற்ற ஆரம்பிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி இந்த கல் வந்து எப்பவுமே கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த அடையை ஊற்றுங்க. கல் சூடாக முன்னாடி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வராது. அடையில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. அடைன்றது நம்ம தமிழ் ஃபுட்டோட பாரம்பரியம் தான். வந்து காலங்காலமாக வந்து தமிழ்நாட்டில் அடை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜாக்கள்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ராஜாக்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பசி தாங்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பருப்பு அரிசியை வச்சு ஒரு அடை தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாகவே இருந்திருக்கு. பசியை ரொம்ப தாங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த அடை என்னென்னா, இந்த அடைக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் சில பேர் வந்து அவியல் சாப்பிடுவாங்க. ஆனால் அதோட பெஸ்ட்டு சைட் டிஷ் ஒன்று சொல்கிறேன். அடை வந்து நம்ம வந்து பருப்பு நிறைய போட்டிருக்கோம், காரம் அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெல்லம். நீங்கள் வெல்லம் சாப்பிட்டீங்கன்னா அந்த அந்த காரம், உப்பு, அதே மாதிரி அந்த ஹார்ட்னஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி பட்டர், வெண்ணெய். இந்த வெண்ணெய் சேர்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற அந்த அந்த ஹார்ட்னஸுக்கும் அந்த பருப்புக்கும் இது ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். அந்த வெண்ணெயும் அந்த வெல்லமும் சேர்றப்ப செம்ம ஃபேண்டாஸ்டிக் டேஸ்ட்டாக இருக்கும். அடைக்கு வந்து பெஸ்ட்டு வந்து வெல்லமும் வெண்ணெயும் தான், மோர் தென் அவியல். இப்போ வந்து கல் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ இந்த அடையை ஊற்றலாம். நீங்கள் வந்து எந்த சைஸ்லாம் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸு ஊற்றுறேன். அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வடை சைஸ்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கீரை வடைலாம் போடுவோம்ல, அந்த சைஸில் வந்து இதை நான் வந்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு கரண்டி போதும். இதை பண்ணிவிட்டு நடுவில் அங்கங்கே ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து வேகும். எண்ணெய் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வேறு எண்ணெய் யூஸ் பண்ணலாம். பட் இது கடலெண்ணெய் தான் இதுக்கு பெஸ்ட்டு. இது வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். மொறுமொறுன்னு ஆகணும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் சில பேருக்கு மொறுமொறுப்பு வேணாட்டி இது வெந்தவொடனே எடுத்துடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு கிறிஸ்பியானால் நல்லாயிருக்கும். கருக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ இது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இது திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டு லெஸ் தேன் 1 மினிட் தான் வெந்துடும் அது. இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நல்லா வந்து பாருங்கள், மாதிரி க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது கரெக்டான பதம். இதை சில பேர் வந்து இன்னும் கூட வந்து மெல்லிசாக ஊற்றுவாங்க. அதாவது நைஸாக அரைச்சி மெல்லிசாக ஊற்றுவாங்க. பட் வந்து அதில் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வராது. இதில் தான் வந்து இந்த மாதிரி அரைக்கிறப்ப தான் வந்து இந்த கிறிஸ்பினஸ் நல்லா வரும். நீங்கள் எப்படியும் அந்த கரண்டியை தட்டினாலே இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்கள் தோசை மாதிரி போட்டு தேய்க்க வேண்டாம். நீங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். பட் கொஞ்சம் வேகணும், மொறுமொறுன்னு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோசைக்கு ஊற்றுறதோட அடைக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். நமக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட் பவர் பேக்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று இருக்குது.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அடைக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் ஆர் பெஸ்ட்டு காம்பினேஷன் வெண்ணெயும் வெல்லமும் தான். இதை எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வெண்ணெயை பார்த்தோன்னே நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு குழந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும், சாப்பிடணும்னு ஆசை வந்துடும். இந்த வெண்ணெயை எடுத்துகிட்டு இந்த வெல்லம் நல்ல ஒரு சின்ன பீஸ் வெல்லம் எடுத்துகிட்டு அவ்வளோ சுகமாக இருக்குங்க. இந்த அடையில் இருக்கிற காரசாரம், கிறிஸ்பினஸ், ஒரு வெண்ணெய் வெல்லம் காம்பினேஷனை பீட் பண்ணவே முடியாது. இதை சாப்பிட்றப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நல்லா பசியிலலாம் சாப்பிட்டுன்னு வச்சோங்களேன், ஈஸியாக 3 நாள் உள்ளே போயிடும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இதை உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா கிட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்காங்க, அயன் அண்ட் ஃபைபர் ரிச் ஒரு 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 மீலை வந்து கொடுத்துருக்கோன்ற ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வாழைத்தண்டு வச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக் மீல் மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியாக சமைங்க, நல்லா ஹாப்பியாக சாப்பிடுங்க.